ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐ, தி, யூ, தே. இதே மாதிரி சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அது கூட வெர்பு வந்து சேர்க்கணும். அந்த வெர்பு வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். அதாவது ப்ளே, ஈட், சிங், இதே மாதிரி ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். இது கூட நம்ம சப்ஜெக்டையும் வெர்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீ, ஷீ, இட், நேம். இந்த சப்ஜெக்ட் கூட வெர்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு ஏத்தாக்லையும் வெர்புக்கு ஏத்தாக்லையும் நம்ம வந்து எஸ், இஎஸ், ஐஇஎஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அதாவது அவன், அவள், அது, அதே மாதிரி நம்மளோட நேம்ஸ் இது வந்தால் மட்டும்தான் நம்ம வெர்பு கூட எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஇஎஸ்ஓ சேர்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷீ கம்ஸ் அப்படின்னா அவள் வருகிறாள். இதுக்கு நம்ம கம்ஸ் கூட என்ன செஞ்சுக்கலாம்னா எஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்ல, ஸ்டடீஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டடீஸ் கூட நம்ம லாஸ்ட் வந்து எஸ் மட்டும் சேர்க்க மாட்டோம், ஐஇஎஸ் சேர்ப்போம். ஸோ இதே மாதிரி சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கூட வர வெர்பு கூட நம்ம எஸ், இஎஸ் அப்படி இல்லைன்னா ஐஇஎஸ் சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து 4 வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அது என்னென்னலாம் அப்படின்னு வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு 4 வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இப்போ பாசிட்டிவ் அப்படின்னா அவள் வருகிறாள், அது. நெகட்டிவ் அப்படின்னா அவள் வரவில்லை. பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா அவள் வருகிறாளா. நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா அவள் வரவில்லையா. இதுதான் இதோட 4 வெரைட்டிஸ். இதை எப்படி ஒரே சென்டென்ஸில் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மேலே பார்த்த 4 வெரைட்டிஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பாசிட்டிவ். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து அவள் வருகிறாள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவள் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், அதுக்காண்டி நம்ம வந்து ஷீ ஆட் பண்ணியிருக்கோம். வருகிறாள் அப்படிங்கிறது வந்து வெர்பு, அதுக்காண்டி நம்ம கம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அவள் வருகிறாள் அப்படின்னா ஷீ கம்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம ஹீ, ஷீ, இட், நேம் இது எல்லாம் வந்துச்சு அப்படின்னா வெர்பு கூட எஸ் ஆட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்காண்டி தான் நம்ம கம்ஸ் அப்படின்னு இதில் சேர்த்துருக்கோம். ஸோ அவள் வருகிறாள் அப்படிங்கிற பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் வந்து ஷீ கம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவள் வரவில்லை, இது வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ். நம்ம இப்போ நெகட்டிவ் சென்டென்சஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஆக்சிலரி வெர்ப்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இது தமிழில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா துணை வினைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம நெகட்டிவ் சென்டென்சஸ் மேக் பண்ணுறதுக்கும் இல்லைனா கொஸ்டின் கேட்குற மாதிரி சென்டென்சஸ் மேக் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஆக்சிலரி வெர்ப்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் ஐ, வி, யூ, தே இது எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதோட ஆக்சிலரி வெர்பு வந்து டூ. இதே மாதிரி ஹீ, ஷீ, இட் இல்லைன்னா நேம் இது எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆக்சிலரி வெர்பு வந்து டஸ். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அவள் வரவில்லை அப்படிங்கிற சென்டென்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்ஸை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா 2ஆக பிரிக்கணும். ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணி நம்ம 2ஆக பிரித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யும், அந்த ஆக்சிலரி வெர்பு வந்து டஸ்ஸாக மாறும். ஏன்னா ஷீ, ஹீ, இட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சிலரி வெர்பு வந்து டஸ். ஸோ டஸ் ப்ளஸ் கம் அப்படின்னு மாறும். ஸோ அவள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஷீ சேர்த்துருக்கோம். வரவில்லை அப்படிங்கிறதுக்கு வந்து டஸ். நாட் வந்து வரவில்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம சேர்க்குற வெர்பு. ஸோ ஷீ டஸ் நாட் கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். அவள் வரவில்லை அப்படின்னா
she does not come அப்படி சொல்லலாம். அதுதான் இதோட கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். இந்த வெரைட்டிஸில் வரக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் ஃபார்ம்ஸில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அவள் வருவாளா அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதே மாதிரி கொஸ்டின் ஃபார்மில் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆக்சிலரி வெர்ப்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அவள் அப்படிங்கிறது வந்து ஷீ. ஸோ நம்ம ஷீ வந்திருந்ததுன்னா அதுக்கான ஆக்சிலரி வெர்பு வந்து டஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இதே மாதிரி சென்டென்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து டஸ்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டஸ்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து தான் சப்ஜெக்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அவள் அப்படின்னா ஷீன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டஸ் ஷீ. வருவாளான்னா கம். ஸோ இதுக்கான ஃபுல் சென்டென்சஸ் வந்து டஸ் ஷீ கம் அப்படின்னா அவள் வருவாளா அப்படிங்கிறது தான் அர்த்தம். டஸ் ஷீ கம் அப்படின்னா அவள் வருவாளா. இதுதான் பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். அதாவது டஸ்ஸு கூட நாட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸாக அது வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுக்கான எக்ஸாம்பிள் பற்றி பார்க்கலாம். அவள் வரவில்லையா அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து. இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஸ்டின் ஃபார்மில் இருக்கிற எல்லா சென்டென்சஸ்க்குமே ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கோம், டஸ் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்து டஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வரவில்லையா அப்படிங்கிறதுக்காண்டி நாட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். டஸ் நாட் ஷீ கம் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டசின்